ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த அருமையான ஐயாவுடைய வேலையை பார்த்தீங்களா? கலப்பை மண்ணை தோண்டி விட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக எத்தனை வேலை செய்கிறாருன்னு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கலப்பையில் கைவிட்டால் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். இது அந்த மாடு அழகாக வர்ற வழி, தோட்டத்தை பேத்து எடுக்கிறதுலாம் ஆசீர்வாதமாக இருக்கா? ஸ்தோத்திரம். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? அந்த மாடை போல் கரெக்டாக ஸ்தோத்திரம் அதை ரசிக்க வேணும். அது எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அப்படி திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தேவ பிள்ளைகளும் ஒரு காரியத்தில் ஆச்சரியப்பட வேண்டும். இந்த மாதிரி மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த மாதிரி மனிதர்களுக்காக நீங்கள் லைக் போட வேண்டும். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கவலையோடு ஸ்தோத்திரம் அவருடைய வேலையை பார்த்தீங்களா? அவர் நிற்கிற நிலமை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் அந்த கலப்பை விழுகிற காரியங்களை நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா நன்றாக தெரியும். அங்கே பார்த்தீங்களா எப்படி அவர் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த மாடை வைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனுதினம் அதை என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இப்போ நீங்களும் இப்படியா கொண்ட ஒரு மனிதனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ண வேண்டும். நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, இவர் உழவு போட்டால் தான் விதைக்க முடியும். இவர் உழவு போட்டு அந்த மண்ணை தோண்டி எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு விவசாயம் பண்ண முடியும். ஏதோ ஒரு காரியத்தை பண்ண முடியும். நீங்களும் அப்படியா கொண்ட காரியங்களை செய்யும்படியாக உதவி செய்கிறேன்னா இப்படியா கொண்ட மனிதர்களுக்கு தான் உதவி செய்யணும். யாருக்கும் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லா காரில் போகிறவங்க, கோட் சூட்டு போடுறவங்க, நல்ல பெரிய ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். எதற்காக அப்படியா கொண்ட மனிதருக்கு உதவி செய்யணும்னா, அப்படியா கொண்ட மனிதர்கள் தான் பாடுகள் பட்டு கொண்டிருக்கார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரையும் அவங்க அந்த மாடையும் அந்த ஐயாவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.